டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வை நல்ல முறையில் தொகுத்து தயாரித்து வழங்குகின்ற ஜெகன் மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, இந்த நிகழ்வை பார்த்திருக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அடிப்படையில் வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் காத்திருக்கிறீர்கள். நேற்றைய நினைவுகளோடும் நாளைய எதிர்பார்ப்புகளோடும் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்தில் பலருக்கு வாழ்க்கை வெறுத்த நிலையில் இருக்கிறது, சிலருக்கு வாழ்க்கை இனித்த நிலையில் இருக்கிறது, அல்லது பலருக்கு இனித்த நிலையில் இருக்கிறது. இப்போ என்னடா வாழ்க்கை என்று அர்த்தப்படுகின்ற அல்லது சலிப்படைகின்ற இந்த நிலையில் நாங்கள் ஒரு வாழ்க்கையை பற்றி கதைக்கிறதுக்கு இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ வாழ்க்கை நேற்றைய நினைவுகளா அல்லது நாளைய கனவுகளா மகிழ்ச்சியை தருவது? வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா என்று நல்லதொரு தலைப்போடு இங்கே பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரையான அத்துணை அம்சங்களும் அதில் உள்ளடங்குகிறது. மரபணு கடத்தல் உயிரியல் முறையில் இருந்தாலும் மதம் மோட்ச நிலைக்கு செல்லுகின்ற ஒரு பயணப்பாதையையும் குறிப்பிட்டு நிற்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு மாதிரியானது அல்ல. சில பேர் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த சூழ்நிலையிலும் வைத்துக் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சலிப்படைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உடையதாக இருக்கிறது. அந்த வாழ்வையை அர்த்தமாக்குவது நாங்கள் தான். அப்போ நேற்றையுடைய நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கு மகிழ்ச்சியை தருமா, அல்லைக்கு நாளைக்கு சாப்பிட போற சாப்பாடு பற்றி நான் நினைக்கிற போது மகிழ்ச்சி வருமா என்றால் இரண்டு பேருக்கும் அது வித்தியாசப்படும். சிலருக்கு நேற்றைய சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது, நல்ல உணர்வு நிலை இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்னடா என்று சலிப்படைகிற நிலைமையும் இருக்கிறது. ஆக அந்த உணர்வு நிலை அதனை தீர்மானிக்கிறது, மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது, அந்த உணர்வு நிலை தீர்மானிக்கிறது. நேற்று கடந்து போயிருக்கிறது, நாளை என்பது இனி எதிர்பார்த்திருப்பது. ஆனால் நாளை என்ற ஒன்று இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. நாளை பிறந்தால் அது இன்று ஆகிவிடுகிறது, அது இன்னும் கடக்கிற போது அது நேற்று ஆகிவிடுகிறது. அப்போ காலம் என்பது சம்பவங்கள் கடக்கின்ற போதுதான் அது இறந்த காலமா அல்லது நிகழ்காலமா எதிர்காலமா என்று பார்ப்போம். அப்போ இவர்கள் எந்த காலத்தில் நிற்கிறார்கள்? இங்கே பேச வந்திருக்கிறவர்களுக்கு நல்ல காலமா கஷ்டகாலமா, அல்லது பேச்ச கேட்கிற உங்களுக்கு என்ன காலத்தில் இருக்குது, சந்தோஷமா மகிழ்ச்சியா என்று பார்ப்போம். இப்பொழுது பேசுவதற்காக எங்களுடைய அணியினுடைய மிகப்பெரிய தூண், அவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிகிறது, அப்படி அல்ல, அவர் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குகின்ற முருங்கன் ஆசிரிய வான்மை விருத்தி நிலையத்தினுடைய முகாமையாளராக இருப்பவர், சிறந்த பேச்சாளர் ஆசிரியர் பரமநாந்தம் விஜிந்தன் அவர்களை தங்களுடைய வாதங்களை நேற்றைய நினைவுகள் தான் மகிழ்ச்சியை தருவது என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். டான் தொலைக்காட்சி நேயர்கள் உள்ளிட்ட நடுவர்களோடு இங்கே பட்டிமன்ற நிகழ்விற்கு பேச வந்திருக்கின்ற பேச்சாளர்களையும் என்னை இந்த உலகத்திற்கு ஈண்டெடுத்த என் பெற்றோரையும் வணங்கி இன்றைய பட்டிமன்றத்திற்குள் நுழைகின்றேன். நல்லதொரு அருமையான தைப்பொங்கல் நாளிலே நல்லதொரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் வாழ்வில் மகிழ்வை தருவது கடந்த கால நினைவுகளா எதிர்கால கனவுகளா? நடுவர்களே, வாழ்வு என்பது மனிதனுடைய அவரவர்
எண்ணங்களுக்கு ஏற்ப அவரவர் பொருளாதார நிலைகளுக்கு ஏற்ப வாழ்வு அமைந்து கொள்ளும். ஆனால் மகிழ்ச்சி என்பது அவர்களுடைய மனம் சார்ந்த ஒரு விடயம். இந்த மனம் சார்ந்த விடயத்திலே கடந்த கால நிகழ்வுகள் எவ்வாறு மகிழ்வை கொடுக்கின்றன அல்லது எதிர்கால கனவுகள் எவ்வாறு மக்கள் மனதிலே மகிழ்வை கொடுக்கின்றன என்று நாங்கள் நிறுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன், ஒவ்வொரு மனிதனுடைய ஆழமான இன்பத்திற்கும் மகிழ்விற்கும் கடந்த கால அனுபவங்களும் நினைவுகளும் தான் காரணமாக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் கடந்த கால நினைவுகள் தான் மனிதனுடைய ஒரு ஆத்மார்த்த சாந்தியான மனதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஆளுமையுள்ள மனிதர்களை உருவாக்குவதற்கு கடந்த கால நினைவுகளும் அனுபவங்களும் தான் அவருடைய வாழ்வை நல்லதொரு வாழ்வாக அமைத்து கொள்ளும். அதாவது இந்த கடந்த கால நினைவுகள் என்பது ஒரு காணல் நீர் போன்றது. நடுவரவர்களே, காணல் நீரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது பொய்யான நீராக இருக்கும். அந்த நினைவுகள் அல்லது கனவுகள் நிச்சயமாக அது சில வேளைகளில் பெரும்பாலான வேளைகளில் பொய்த்து போய் வாழ்வை சிதைத்து விடும். அந்த கடந்த கால நினைவுகள் என்பது உண்மையில் ஒரு நல்லதொரு வாழ்வை அமைப்பதோடு நல்லதொரு அனுபவத்தை ஏற்படுத்தி நல்ல மனிதர்களை ஆக்கிவிடுகின்ற ஒரு நினைவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதான் அடிக்கடி நீங்க முகப்புத்தகத்துல கடந்த கால படங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆமையா, நீங்கள் கூட நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். படத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் உங்களுடைய ஒரு சம்பவம் ஒன்று வருகிறது. அண்மையிலே நீங்கள் கடந்த கால கல்வியல் கல்லூரி நினைவுகளை மீட்டி பார்ப்பதற்காக 20 வருட பூர்த்தியை நினைவு கொள்வதற்காக ஒரு ஒன்று கூடலை நிகழ்த்தினீர்கள். அன்று நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் எதனாலே ஏற்பட்டது என்று சொன்னால், கடந்த காலத்திலே நண்பர்களோடு பழகிய அந்த பழக்கங்களும் அனுபவங்களும் அன்று நீங்கள் சந்திக்கின்ற பொழுது ஏற்பட்ட அந்த இன்பம்தான் மிக உன்னதமான இன்பமாக இருக்கும். மாறாக எதிர்கால கனவுகளோடு இருக்கின்ற பொழுது அந்த கனவுகள், நான் இப்படி செட்டை கட்டி பறக்க போகின்றேன், உயர்ந்த மாடி கட்டி வளப்போகின்றேன், உயர்ந்த பதவியை பெறப்போகின்றேன், உயர்ந்த பட்டங்களை பெறப்போகின்றேன் என்று நீங்கள் கனவுதான் காண முடியும். அந்த கனவு உண்மையில் நிஜமான இன்பத்தை தர முடியாது. அது கனவுலையாவது கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க விடுங்கோ. ஐயா, அது நீங்களே சொல்லுகிறீர்கள், கொஞ்சமாவது சந்தோஷத்தில் இருக்க விடுங்கோ என்று சொல்லி. மாறாக கடந்த கால நினைவுகள் எங்களை புடம் போட்டுக் கொள்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவங்களும் சவால்களும் எங்களை எதிர்காலத்திலே சிறந்த வாழ்வை வாழ்வதற்குரிய ஒரு அத்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இந்த கடந்த கால கனவுகளினால் தான் இன்று நீதிமன்றங்களிலே அதிகமான வழக்குகள் இருக்கிறது. எப்படி என்றால் விவாகரத்துக்குரிய வழக்குகள் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த ஆடவனை காணுகின்ற பொழுது இந்த ஆடவனை நான் திருமணம் செய்து கொண்டால் எப்படியெல்லாம் வாழ முடியும் என்கின்ற எதிர்கால கனவுகளோடு அந்த திருமணத்தில் இணைந்த அந்த பெண்ணும் ஆணும் அவர்கள் நினைத்து கொண்ட அந்த கனவுகள் நிறைவேறாமல் போகின்ற பொழுதுதான் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இது துன்பத்தை தருகிறதா அல்லது இன்பத்தை தருகிறதா? நடுவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவர்களுடைய கடந்த கால படிப்பினைகள் அனுபவங்கள் தான் அதுக்கு முடிவுக்கு காரணமாக இருக்கும். அது கசப்பான உணர்வை தானே கொடுத்திருக்கிறது. ஐயா, நீங்கள் அப்படி தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். கடந்த கால நினைவுகளும் இல்ல. இன்றைக்கு நான் நீதிமன்றம் போறேன்டா, நேற்று என்னுடைய கடந்த கால கசப்பு தானே காரணம். கடந்த கால கசப்பல்ல, கடந்த கால அனுபவங்கள் அவர்களுக்கு எதிர்காலத்திலே துன்பத்தை தரப்போகின்றது என்கின்ற எண்ணத்தை அங்கே தோற்றுவிக்கிறது. அவர்கள் நினைத்த எண்ணங்கள் அங்கே நடைபெறாமல் போகின்றது. அப்படி போகின்ற பொழுதுதான் அங்கே விவாதத்துக்கு சென்று அங்கே வாழ்வை கூட முடித்து கொள்ளுகின்ற சம்பவங்கள் நிறைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த எதிர்கால கனவுகளோடு வாழுகின்ற பொழுது ஒரு பதட்டமான சூழல், ஆன்சைட்டி என்கின்ற நோயை கூட கொண்டு வருகின்றது.
எதிர்காலத்தினுடைய கனவுகளோடு வாழுகின்ற பொழுது நாங்கள் பணத்துக்காகவும் எங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காகவும் ஓடோடி செல்கின்ற பொழுது இங்கே உறவை மறக்கின்றோம், குடும்பத்தை மறக்கின்றோம். நிகழ்கால அல்லது கடந்த கால இன்பத்தை விட்டு எதிர்கால கனவுகளுக்காக எம்மை நாமே அழிக்கின்ற, நோயை ஏற்படுத்துகின்ற துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு நிலையத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்விலே தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையைத்தான் எதிர்கால கனவுகள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அறுதியும் இறுதியும் உறுதியுமாக நான் கூற விளைகின்றது என்னவென்றால், கடந்த கால கனவுகள் எங்களுடைய வாழ்வுக்கு சிறந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி எதிர்காலத்திலே சிறந்த வாழ்வை வாழுவதற்குரிய அனுபவங்களையும், கடந்த காலத்தினுடைய இன்பத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது எங்களுடைய மூளையிலே ஒரு சிறந்த கோமோனை ஏற்படுத்தி நாங்கள் நடுநிலையோடு வாழுவதற்கும், உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும், சிறந்த உறவுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கும், சிறந்த அனுபவங்களை கட்டியமைத்து சிறந்த திட்டமிடலோடு சிறந்த வாழ்வை ஏற்படுத்துவதற்குரிய இன்பமான ஒரு அனுபவத்தை கொடுக்கின்ற நினைவுகள் தான் கடந்த கால நினைவுகள். ஆனால் இந்த எதிர்கால கனவுகள் எங்களுடைய வாழ்வை சிதைக்கின்ற ஒரு குரோதமான அல்லது பதட்டமான, உடல் நோய்களை ஏற்படுத்துகின்ற அநியாயமான வாழ்விற்குள் நுழைவதற்குரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையைத்தான் கொடுக்கின்றது என்கின்றதை மீண்டும் அறுதியும் உறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் விஜேந்தன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை சிறப்பாக்கி இருக்கிறார். அவர் கடந்த கால நினைவுகளோடு இருப்பவர், அதை மீட்டு மீட்டு ரசிப்பவர். ஈசிச்சியாரில் இருந்து கொண்டு கடந்த கால நினைவுகளை நினைச்சு கொண்டு நிகழ்காலத்தில் வீட்டில் உள்ள வேலைகளை செய்யாமல் இருக்கிறதால அதிகமாக பாதிப்படைந்தவர். என்றாலும் நேற்றைய நினைவுகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அவர் பேசியிருக்கிறார். ஆக இப்பொழுது ஆசிரியர் சந்திரன் அவர்கள் யோசிக்கிறார், இந்த மனுஷன் கடந்த காலத்தோடு இருக்கிறானே, நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறான் இல்லை என்கின்ற நிலையில் எதிர்காலத்தினுடைய அந்த கனவுகளை சுமந்து கொண்டு ஒரு கனவு நாயகனாக பலம் பெறுபவர் எங்களுடைய ஆசிரியர் சந்திரன் அவர்கள். வாங்க, உங்களுக்கு எதிர்காலம் எப்படி மகிழ்ச்சியை தருகிறது என்று பார்ப்போம். வல்ல எம்பெருமானுடைய திருப்பாதாரங்களை வேண்டிக் கொண்டு இன்றைய தைப்பொங்கல் திருநாளிலே எங்களது நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த டான் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்னுடைய தலைப்புக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலையங்கம். அப்துல் கலாமினுடைய சிந்தனை, இளைஞர்களே கனவு காணுங்கள். நாங்கள் எடுத்துக்கொண்டது கனவு காணுங்கள். எங்களுக்கு எதிர்த்தரப்பினுடைய தலைவர் அழகாக பேசினார், கடந்த கால நினைவுகள். நடுவர் அவர்களே, இந்த கடந்த கால நினைவுகள் என்று சொல்லப்படுவது எப்போவுமே வலி சுமந்தவைகளாகத்தான் இருக்கும். அதிகம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உங்களோட நினைவுகள் பல இருக்கு. வலி சுமந்தவைகளை நினைவு கொண்டு வாரேன். அதுல திருமணம் உண்டு. உங்களோட கடந்த கால எப்ப தாலி கட்டினீங்களோ அதை நினைச்சாலே உங்களுக்கு அதை நினைத்தாலே ஒரு வலிதானே. நடுவர் இங்கே பார்த்தோம்னா அணியில ஏதோ இந்த 40-50 வருஷம் கல்யாணம் கட்டி வாழ்ந்து முடிச்ச அளவுக்கு எங்களோட காயத்திரிவு அந்த அனுபவம் தாங்கள் கடந்த கால அனுபவம் தங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பது உண்மையில எங்களோட வாழ்வியல்ல நாங்க பார்த்தோம்னு சொன்ன அண்மையில கூட இந்த 2 கிழமைக்கு முதல் கூட நடுவர்கள் இந்த ஒவ்வொரு பிரதேசங்களையும் அபிவிருத்தி கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க. அதில் எதிர்கால கனவுகள் பற்றி சிந்தனைகளோடு போய் பேசியதாக நான் காணவில்லை. கடந்த காலத்தை பற்றி பேசியே வேதனைப்பட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. உண்மைதான் நடுவர்கள். ஆகவே எங்களுடைய வாழ்வியல்ல நாங்கள் வாழ வேண்டிய சகலதையும் துளைத்து வாழுகின்றோம். உண்மைதானே? எங்களுடைய கலாச்சாரத்தை துளைத்துகிறோம், பண்பாடுகளை துளைக்கின்றோம். இளைஞர்கள் இப்படி ஒரு நிலைக்கு போகின்றார்கள். இதை விட நாங்கள் எங்களோட உறவுகளை இழந்திருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கிறோம். எல்லாத்தையும் மீட்டினால், நினைவுபடுத்தினால் எங்களோட நினைவுக்குள்ள வார அனைத்துமே துன்பகரமான விடயம். நடுவரவர்களை அதை மகிழ்ச்சிப்பட வேணும் என்று ஒரு 3 பேர் கூற வந்திருக்கிறார்கள். நான் கூற வந்த விடயம், எதிர்காலத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நினைத்தாலே அதில் ஒரு இன்பம் இருக்குத்தானே. அதைத்தான் நான் கூற வந்திருக்கிறேன். இவர்கள் பேசியது நினைக்கின்ற ஒவ்வொன்றும்
எங்களுடைய வாழ்வியலை பாதிக்கின்ற காரணிகளாகத்தான் இருக்கும் நடுவர்களே. உண்மையிலேயே நான் சொல்லப்போற ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையிலும் ஆழ் மனதிலே பதிந்திருப்பது வேதனைகளும் வலி சுமந்த எங்களோட வடுக்களும் தான் அந்த நினைவுகளில் இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். அதை நினைத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே சிந்திக்க முடியாத சூழ்நிலை. இப்ப உங்களுக்கு வார மாசம் ஒரு 10 லட்சம் தாரண்டு நான் சொன்ன நீங்க என்ன செய்வீங்க நடுவர்? மகிழ்ச்சியோட பார்த்து கொண்டிருப்பேன். எங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிமிஷம் இருக்குமா இல்லையான்னு தெரியாத ஒரு வாழ்க்கை தானே மனித வாழ்க்கை. அப்ப இருக்க போற அந்த ஒரு கணத்தில நாங்கள் எதிர்காலத்தை பற்றி நினைச்சு மகிழ்ச்சியா வாழ்றதான பெருமை. மகிழ்ச்சியா அப்படி எதிர்பார்த்திருக்கேன். கடன்காரனை யோசிக்கவும் பயமா தான் இருக்கும். வார 10 லட்சம் அவனுக்கு கொடுக்கணுமே. நடுவர்கள் அங்கதான் விஷயம் இருக்கு. நாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் எதிர்காலத்தை பற்றி ஒரு சரியான திட்டமிடல்கள், எதிர்காலத்தை பற்றி நாங்கள் ஒரு வடிவான ஒரு திட்டமிடல்குள்ள கொண்டு போய் எப்படி வாழ வேணும் என்ற நோக்கத்தை கடந்த காலம் தராது. நாங்கள் திட்டமிட்டு சரியான வகையில் போகின்ற பொழுது எங்களுக்கு எந்தவித கடன்காரனும் எங்களோட வாசலுக்குள்ளே வந்து நிற்க போகிறதில்லை. நாங்கள் மகிழ்ச்சியாக எங்களோட குடும்பத்தை வழி நடத்தலாம், எங்களோட பிள்ளைகளை வழி நடத்தலாம். இதெல்லாம் எங்களுடைய சிந்தனைகளின் அடிப்படையில் திட்டமிடல்கள். இது கடந்த காலத்திலிருந்து வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போறதில்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எப்படி படிப்பிக்க வேண்டும், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், எங்கே சேர்த்தால் நல்ல நிலைக்கு பிள்ளைகள் வளருவார்கள் என்ற எதிர்கால சிந்தனையோடான பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கிறோம். எங்களோட அணி தலைவர் கூட அப்படித்தானே பிள்ளைகளை கொண்டு போய் பெரிய பெரிய பாடசாலையில் நல்ல நிலைமையில் வரணும் என்று சொல்லி அவர் சேர்த்திருக்கிறார். கடந்த காலம் மகிழ்ச்சியை தருகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் படித்த பாடசாலையில் பிள்ளையை சேர்த்திருக்கலாமல்லோ. அவர் கலவன் பாடசாலையில் படித்தவர், அதனால மகிழ்ச்சியா இருக்கிறார். அது என்னன்னு சொன்ன அவருடைய நினைவுகள்ல இருக்கிறது சுமைகளும் வலிகளும். ஆகவே எதிர்கால சிந்தனைகள் அவருக்கு ஒரு நீண்ட மகிழ்ச்சியை தரும் என்ற சிந்தனையில தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் பயணித்து கொண்டு இருக்கின்றோம் நடுவரவர்களே. எங்களோட வாழ்வியல்ல இவர்களை பார்த்தால் போன பஸ்ஸு ஒரு இலக்கு நோக்கி நகர்கின்ற பொழுது அந்த பஸ்ஸை தவற விட்டால் மகிழ்ச்சி படுகின்றதான் இந்த 3 பேர். நாங்கள் அடுத்த பஸ் எப்ப வரும் என்றதை நினைச்சு சந்தோஷப்படுறோம். நாங்கள் இல்ல எங்களுடைய வாழ்வியல திட்டமிட்டு எந்த பஸ்ஸில் ஏறினால் ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து இலக்கை சரியான முறையில் அடையணும் என்ற திட்டத்தை நாங்கள் போட்டிருப்போம். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த கால சிந்தனையில உருவாகின அந்த திட்டங்கள் சில வேளை அவர்களுடைய இலக்குகளை வேதனைக்கு உள்ளாக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம் நடுவரவர்களே. மனித வாழ்க்கை என்று சொல்லப்படுவது இன்றைக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு குறுகிய கால பிறப்புக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய செயற்பாடுகளும் அந்த உணர்வுகள், இந்த செயற்பாடும் உணர்வும் நடத்தைகளை தீர்மானிக்கும் நடுவரவர்களே. ஆகவே இந்த நடத்தை என்று சொல்லப்படுவது எங்களோட நடத்தைகளை நாங்கள் எதிர்காலத்துக்கு ஏற்ப அதை சரியான முறையில் நாங்கள் நடந்து செல்வோமாக இருந்தால் அந்த நடத்தையில எந்த விதமான களங்கங்களும் ஏற்படாது. எந்த ஒரு மனிதனுக்கு களங்கம் ஏற்படாத நடத்தைகள் இருக்கின்றதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவன் ஆணித்தரமாக வாழ்கின்றான் என்பது உண்மை நடுவர்களே. ஆகவே இந்த நல்ல நாளிலே இந்த 3 பேருடைய கதைகளை கேட்டு அன்பான மக்களை இன்றைய பொங்கலை உண்டு சந்தோஷமாக இனிமையாக இருக்கின்றீர்கள். இவர்களுடைய கடந்த கால சுமைகளையும் வலிகளையும் கேட்டு வேதனைக்கு உள்ளாகாமல் என்னை போன்ற எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற உங்களோட வாழ்வியலில் நீங்க சிந்திக்கின்ற விடயங்களை நினைத்து அதிலே சந்தோஷமாக மகிழ்ந்து உங்களோட வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான பயணத்தில் செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய டான் டிவி நிறுவனத்துக்கும் எங்களோட நடுவரவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆசிரியர் சந்திரன் அவர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார். எதிர்கால கனவுகள் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தருவது என்பதிலே ஒரு திட்டமிடல் என்பது முக்கியமானது. வருங்காலம் என்பது ஒரு திட்டமிடலுக்குரிய காலமாக இருப்பதனாலே அது ஒரு சாத்தியமான களமாக இருக்கிறது. கடந்து போன காலம் என்பது நேற்று என்பது சாத்தியமற்றதாக போய்விட்டது. ஆனால் நாளை என்பது ஒரு சாத்தியப்பாடுடைய ஒரு களம். ஆகவே திட்டமிடலோடு மகிழ்ச்சியாக இருக்கிற போது எனக்கு நாளை பணம் வரப்போகிறது அல்லது அந்த பணத்தை நான் ஏற்படுத்த போகிறேன் என்றால் அது ஒரு மகிழ்ச்சியானது. அதுதான் மகிழ்ச்சியை தருவது என்று ஆசிரியர் சந்திரன் அவர்கள் சிறப்பாக்கி இருக்கிறார். இப்பொழுது எங்களுடைய மாணவி காயத்ரி கயேந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணம் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி நேற்றைய நினைவுகளோடு அதிகம் இருக்கிறார். நேற்றைய நினைவுகளோடு இருப்பதினாலே இவர் ஏதோ ஒரு காதலில் வசப்பட்டு விட்டார் என்று அல்ல. அவருடைய பாடசாலை காலம்
ஏனைய நினைவுகளோடு அவர் சுமந்திருப்பவர். அவர் அதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆக வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி நேற்றைய நினைவுகளோடு என்று பேசுவதற்காக காயத்ரி கயேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க பேசுங்க. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவையில் உள்ள அனைவருக்கும், இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து டான் டிவி நேயர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எனது வாதத்தை எதிர்த்தரப்பு தலைவரிடமிருந்தே ஆரம்பிக்கின்றேன். அவர் அழகாக கூறியிருந்தால் எதிர்காலத்தை நினைத்தால் இன்பமன்று. ஆனால் அவர் ஒரு ஆசிரியர், நான் அவரிடம் படித்துள்ளேன். அவரே பாடசாலை நாட்களில் கூறியிருக்கிறார், ஏண்டாப்பு எக்ஸாம் என்று நாளைய நாளுக்காக இன்றைக்கு வேஸ்ட் பண்றீங்க, இன்றைக்கு மகிழ்ச்சியா இருங்கோண்டு. பிறகு இந்தியான் வாதத்துக்காக அவர் படிப்பிக்கிற வஞ்சில இருந்தால் சொல்லி இருக்கும். அதுதான் இப்பொழுதுதான் நடுவர் அவர்களே எனக்கு அது விளங்குகிறது. இப்பதான் விளங்குது. மற்றது கூறியிருந்தார், அவர் நாங்க பஸ் பிடிச்சு போற, கடந்த கால பஸ் பிடிச்சு தான் போறோமா, தாங்க நின்று வடிவா பாப்பினமாம். நாங்க கடந்த கால பஸ் பிடிச்சு உங்களுக்கு முன்னமே போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலத்தில் பெற்ற அனுபவங்கள் அப்படி. அது மட்டுமல்ல, பாடசாலை சேர்ப்பதில் கூட கடந்த காலத்தில் அங்கு கிடைத்த அனுபவங்கள் தான். கடந்த காலத்தில் தரமான படிப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆகவே தனது பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே கடந்த கால அனுபவத்தில் இருந்து தரமான பாடசாலைகளுக்கு சேர்க்கின்றனர். அது மட்டுமல்ல, புறநானூறு பாடலில் இருந்து நான் எனது கருத்தை கூறுகிறேன். கொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி என்று ஒரு கவிஞர் இனி நினைந்து இரக்கமாகன்று என்று தனது கடந்த கால நினைவுகளை நினைத்தால் மிகவும் கவலையாக உள்ளது, கடந்த கால நினைவுகளை நினைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், இப்பொழுது எதிர்காலத்தை நினைக்கவே தனக்கு வருத்தமாக உள்ளது என்றும் மிகவும் அழகாக கூறுகின்றார். நடுவர் அவர்களே, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூற நினைக்கின்றேன். சொல்லுங்க. எனது பாடசாலை நாட்களில் எனது நண்பன் கடனாக ஒரு தொகை பணத்தை வாங்கினான். நான் தினமும் எப்பேடா தருவேன்னு கேட்கிறது. அவன் சொல்லுவான், நாளைக்கு தரேன். இன்று அவன் மீசை முளைத்து வளர்ந்து விட்டான் ஒழிய என்னுடன் வாங்கின பணம் தரவில்லை. எனவே நாளை என்பது உங்களிடம் வேண்டிய சில்லறைகளை சேமித்து வைத்திருக்கிறான். வட்டியை மட்டும் போய் பெற்றுக்கொண்டால் சரி. ஆம், சில்லர்களை சேர்த்து எதிர்கால கோட்டைகளை கட்டுவதற்குத்தான். நடுவர் அவர்களே, மற்றது இங்கு பல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்நிகழ்வையும் பல ஆசிரியர்கள் பார்த்திருக்க கூடும். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் வகுப்புகளில் மாணவர்கள் ஹோம்வொர்க் செய்யாட்டி நன்றாக அடிக்கின்றீர்கள். அடித்து முடித்ததும் மாணவர்கள் கூறும் பதில் என்ன? எங்கேடா அடிக்கிறது, பார்த்தாலே பிரச்சனை, பார்க்கப்படாது. அதுதான் அவர்கள் கூறுவது என்ன? மிஸ், நாளைக்கு செஞ்சுட்டு வாரேன் அப்படித்தானே சொல்லிடம். நாளை என்று பல நாளை வருவதொழிய எப்பயாச்சும் அவன் திருப்பி செஞ்சிருக்கிறானோ? எனவே கடந்த காலங்கள்தான் எப்பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று நாட்டினுடைய குடிமகன்களில் இருந்து வைன் ஷாப் குடிமகன்கள் வரை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் பல பல பாடல்களை கேட்டு தாங்களே தேற்றி, எவ்வளவுதான் வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு குட்டி புழுவமா இருக்கணும். அது காயத்ரியும் தேன் கிண்ணத்தை அருந்தியது போல தெரிகிறது. அப்பப்ப வரி இருக்கிறீர்கள். ஆமாம், நானும் பல அனுபவங்களை பெற்றுள்ளேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய கடந்த காலத்தில் அனுபவம் கிடைக்காவிடின் நீங்கள் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக வாழ முடியாது. உதாரணத்திற்காக, ஒரு மாணவன் பரீட்சையில் தோல்வி அடைந்தால் அவனுக்குள் ஒரு சாதிக்க வேண்டும் என்ற வெறி ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? அவன் தோல்வி அடைந்ததிலிருந்து அவன் பெற்ற அனுபவமே ஆகும். ஆகவே கடந்த காலத்தில் பல கசப்பான நினைவுகள் வந்தாலும் கூட அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்து எவ்வாறு மகிழ்ச்சியாக எதிர்காலத்தை திட்டமிட வேண்டியது என்பது எங்களுடைய கையில் தான் தங்கியுள்ளது.
அது மட்டுமில்லை நடுவர்களே, நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரே எங்களுடைய வாழ்க்கை ஒரே ஓட்டமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிற. இதே நாங்க கடந்த காலத்துல நடந்த சைக்கிள் ஓடி கீழே விழுந்ததும் சரி, பாட்டி விட்ட போய் சாப்பிட்றதும் சரி, பண்டிகை அண்டா வெடி கொளுத்துறதும் சரி, அதெல்லாம் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவுகளாகவே இருக்கின்றன. இன்று பண்டிகைகள் என்றால் வீடுகளில் கூட இருக்க முடியாத நிலை எங்களுக்கு. அதுபோல ஆகவே எப்பொழுதுமே கடந்த கால நினைவுகள்தான் மகிழ்ச்சியை தருகின்றது. இதை கூட இன்று நடக்கும் நிகழ்வை கூட நீங்கள் தொலைபேசிகள் சரி, தொலைக்காட்சிகள் பார்த்து சரி நகைச்சுவையாக சிரிப்பீர்கள். அதற்கு காரணம் என்ன? கடந்த காலத்தில் நாங்கள் செய்த இந்த புரோகிராம் தான். ஆகவே கடந்த கால நிகழ்வுகள் தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு காரணமாக உள்ளது என கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. காயத்ரி அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள், சில கசப்புகள், நான் பட்ட அந்த நினைவுகள் அல்லது துன்பமான விடயங்கள் என்னுடைய குழந்தை படக்கூடாது என்பதற்காக சில திட்டமிடல்களை மேற்கொள்வதற்கு, அந்த மகிழ்ச்சியை கடத்துவதற்கு, இந்த மகிழ்ச்சி அனுபவங்களிலிருந்து மகிழ்ச்சியை பரவலாக்கம் செய்வதற்கு நேற்றைய நினைவுகள் காரணமாக இருக்கிறது என்று காயத்ரி சொன்னார். காயத்ரியின் அம்மா சொல்றா, இவ அடிக்கடி இரவுல சிரிச்சு கொண்டிருக்கிறாள். ஏன் என்று கேட்டால், சில தொலைபேசிகளை பார்த்து கடந்த கால தனது குறும்புத்தனங்களை எல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறார். அதுதான் பார்க்கிறா என்று வைத்துக் கொள்வோம். ஆக கடந்த கால நினைவுகளை மீட்கிற போது மகிழ்ச்சி என்று காயத்ரி பேசி முடித்திருக்கிறார். இப்போ ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், இங்கே அரங்குக்கு வந்திருக்கிறார். சிறந்த பேச்சாளர். இன்றைக்கு உணவுத்துறை சார்ந்த ஒரு கற்கை நிறையை படித்து கொண்டிருப்பவர் சதுர்ஜா கிருபாகரன் அவர்களை அன்போடு நாளைய கனவுகளே மகிழ்ச்சியை தருவது என்று பேசுவதற்காக அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். இவ்வவையில் வீற்றிருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்க்கும், என் தரப்பு வாதியினருக்கும் என் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பானது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? இதில் நாளைய கனவுகளே எம் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அள்ளித்தருகின்றன என வாதாட வந்துள்ளேன். முதலாவதாக நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். எதிர்த்தரப்பு அணியில் இரண்டாவதாக கதைத்த மாணவி அவர்கள் கூறியிருந்தார், நான் ஸ்கூல்ல அந்த நேரம் படிச்சது சந்தோஷத்துல இருந்தது, அது நான் ஸ்கூல்ல படிக்க சந்தோஷமா இருந்த நான் அந்த நினைவுகளை மீட்டு பாக்க தான் எங்களுக்கு சந்தோஷம் வந்து கொண்டிருக்குன்னு கூறியிருந்தார். உண்மையாக மகிழ்ச்சி என்றால் என்ன? நினைவுகளில் மட்டும் மிதந்து கொண்டிருந்து தேவை இல்லாம அந்த நினைவுகளை மட்டும் திருப்ப எடுத்தெடுத்து யோசிக்கிறதுல என்ன பிரயோசனம்? அதுல வர மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சியா? என்ன பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி என்றா, நான் படிச்ச ஸ்கூலுக்கு திருப்ப நான் ஏதாச்சும் படிச்சு முடிச்சுட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும், அதுலதான் எந்த மகிழ்ச்சி தங்கி இருக்குது. நான் ஒரு உடுவில் மகளிர் கல்லூரியின் பழைய மாணவி. நான் உண்மையா நான் சொல்ல மாட்டேன் நான் ஸ்கூல்ல படிக்கல சந்தோஷமா இருந்தேன், அந்த சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அப்பா நான் அந்த நேரத்துல பயங்கர சந்தோஷமா இருந்தேன் சொல்லவே மாட்டேன். எந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, நான் திருப்ப ஒரு இடத்துக்கு வந்து அங்க எவ்வளவோ மாணவர்கள் அம்மா அப்பா இல்லாம இருக்கணும், அந்த பாடசாலைக்கு திருப்ப என்னால என்ன செய்ய முடியும், அந்த கனவை நினைத்து தினமும் போராடுறேன். அந்த போராட்டத்தில் கிடைக்கிற கஷ்டம் கூட எனக்கு சந்தோஷம் தான். உண்மையான மகிழ்வென்றது எதில் இருக்கிறது? அப்துல் கலாம் கூறியிருக்கிறார், அதாவது கனவு காணுங்கள், கனவிலையும் நாங்கள் நித்திரையில காண்ற கனவில்லை, நித்திரையில் கொள்வது கனவில்லை, உங்களது அதாவது உங்களை நித்திரை கொள்ள விடாமல் தடுக்கிறதே கனவு என்றவர் கூறியிருக்கிறார். இதிலிருந்து என்னண்டா, நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம், அடிக்கடி நீங்க நித்திரை கொள்றீல, நித்திரை கொள்ளலாம் நடுவர் ஐயா அவர்களே, கனவு காட்டுறதால நித்திரை ஒழுங்கா வருது இல்லைன்னா அர்த்தம். அந்த கொல்லாம விடுற நித்திரையிலையும் ஒரு சுகம் இருக்கு. இன்றைய மாணவர் சமுதாயம், இன்றைய நவீன மாணவர் சமுதாயம் அதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டான சொசைட்டியா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது எங்களோட பழைய நினைவுகளை மீட்டி அந்த நினைவுகளிலேயே தங்கி இருந்து பழைய ஆட்சிமார் கூடியிருந்து கதைக்கிற மாதிரி கதைச்சு கொண்டிருந்து என்ன பிரயோசனம் இருக்கு சொல்லுங்க பாப்போம்? ஓட்டு பிரயோசனமும் இல்ல. அதாவது great dreams of great dreamers are always transcended. அப்துல் கலாம் கூறிய வார்த்தை என்ன கூறுகிறார்?
அதான் விளங்கல. அதாவது நீங்க வந்து சொல்லுங்க. ஒரு சிறந்த ட்ரீமர், அதாவது கனவு காண்பவனின் உண்மையான கனவு என்பது கட்டாயம் மகிழ்ச்சியிலேயே போய் சென்றடையும் என்று. இவ்வாறு ஒரு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்ற அனைத்து கிரேட் பர்சனாலிட்டிஸ் எல்லாரும் என்ன சொல்லினோம், நினைவுகளை வச்சு மீட்டு கொண்டிருங்கோ, நினைவுகளை வச்சு தான் உங்களோட சந்தோஷம் இருக்குன்னு சொல்லினோமா? நெவர், ஒருபோதும் இல்லை. அவர்கள் கூற வருவது உங்களது கனவை நிஜமாக்குவதற்கு போராடுங்கள், அந்த போராட்டத்தில் ஒரு மகிழ்வு இருக்கின்றது என்றுதான் கூறுகிறார்கள். உதாரணமாக நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியிருக்கிறார், forget the past and forgive the past. அவர் கூறியிருக்கலாமே, ப்ளீஸ் எப்பவுமே உங்களோட பாஸ்ட நினைச்சு கொண்டிருங்கோ, அந்த நினைவுகள்ல தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுண்டு. அவர் கூறவில்லையே. அவர் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. இந்த இடத்துல அவற்றை பேரை சொல்றதுக்கு எனக்கு அனைத்து உரிமையும் இருக்குது. அவர் கூறியிருக்கிறார், எப்பொழுதும் உங்களது கனவுகளை பற்றி சிந்தியுங்கள், பலதை மறந்து விடுங்கள், பிரயோசனம் இல்லை. உண்மையா இன்றைய மாணவர்கள் நான் நினைக்கிறேன் பிழையாக யோசிக்கிறார்கள். மகிழ்வு என்றது எங்களோட கோல்ல தானே இருக்கு, நாங்க அடைய போற கோல்ல தானே இருக்கு. முதலாவதாக கனவு காண வேண்டும். அந்த கனவில ஒரு இலக்கு எடுக்கணும். அந்த இலக்க அடைகிறதுக்கு முயற்சிக்கணும். அந்த கனவு முயற்சியும் இணைந்து ஒரு செயல் திட்டத்தில் மாறி இலக்கை அடையும் போது நாம் அடையும் சந்தோஷம் இருக்கிறதே, அப்பப்பா அந்த சந்தோஷத்தை விவரிப்பதற்கு, அதை மெருகூட்டுவதற்கு ஒரு சில வார்த்தைகளே போதாது. மற்றும் நாங்கள் அவங்க பெற்ற அனுபவத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் இங்கே எல்லாத்தையும் சரி செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி, அனுபவத்தை வச்சு என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். நாங்கள் ஒரு ஃபியூச்சரை பற்றியே யோசிக்கிறேன், எங்களுக்கு ஃபியூச்சர் தேவையே இல்லை, நாங்கள் பழைய நினைவுகளை வச்சு நல்ல சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லினோம். பிறகு அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டாங்க அனுபவமாவே கடத்தப்பட்டு விடும். அந்த அனுபவம் பிரயோசனப்பட வேண்டும் எனில் எமக்கு நாளைய கனவு தேவை. நாளைய கனவினால் நாம் அடையும் மகிழ்ச்சியை எண்ணி பயணிக்கும் அந்த பயணத்திலேயே அந்த அனுபவம் பயன்படுத்தப்படுகின்றதே ஒழிய அனுபவத்தை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டுமில்லாமல் கூறுவார்கள், ட்ரை அண்ட் ட்ரை, ஒன் டே யூ வில் ஃப்ளை. இது நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, அப்ப அந்த ட்ரை அண்ட் ட்ரை என்று எதற்காக கூறுகிறார்கள்? நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு குறிக்கோளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கல எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு பொருட்டாவே தெரியாது. ஏனென்றா வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைய போகின்றோம். உதாரணத்துக்கு இந்த டெஸ்னி வேர்ல்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு மையத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதுல வந்து அந்த டிஸ்னி வேர்ல்டுலயாம் முதல் அவர் போய் கேட்டவராம், எனக்கு ஒரு நிலத்தை தாங்கோ, தான் ஒன்று செய்ய ஒரு விஷயம் ஒன்று இந்த நாட்டுக்காக செய்ய போறேன்னு. அவன் முதல்ல அந்த நம்பிக்கை இல்லாம அந்த விஷயத்த கொடுத்தவையாம். ஆனா அவர் வந்து ஒரு பொழுதுபோக்கு மையத்தை அடைஞ்ச ஒரு கட்டியெல்லாம் செஞ்சார், நல்ல ஹை ரீச்சா போயிட்டு. அப்ப அதுக்கு பிறகு அந்த மனுஷன் சரி நான் சந்தோஷத்தை அடைஞ்சிட்டேன்னுட்டு பேசாம அதுல நிப்பாட்டி போட்டு நான் அந்த நினைவுகளை மீட்டு நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் அந்த டிஸ்னி வேர்ல்ட் ஆக்கி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்ன பெரிய ஓட்டம் தான் ஓடுது, நான் அது செய்தேன் இது செய்தேன், அதனாலதான் வாழ்க்கை போகுது. ஆனா உண்மையான அவர் இப்ப அந்த கனவு, தனக்கு ஒரு கனவு வச்சு அந்த கனவையே நெடுகளும் சிந்திச்சு அந்த கனவுக்காக போராடி இப்பொழுது எத்தனையோ பொழுதுபோக்கு மையங்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல இந்த வேர்ல்டு வைட், இந்த அதாவது வந்து உலகம் முழுவதும் அவர் பொழுதுபோக்கு மையங்களே நிறுவி இருக்கிறார். அப்பொழுது அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த குறுகிய ஒரு நிகழ்ச்சி, அது உண்மையான மகிழ்ச்சியே இல்லை, அது ஒரு நிகழ்ச்சி. அந்த மன நிகழ்ச்சிக்காக ஒரு பெரிய சந்தோஷம் என்றதே இல்லை. பெரிய சந்தோஷம் எதுல இருக்கு? நாங்கள் ஒரு குறிக்கோளை வச்சு ஒரு கனவை வச்சு நாளைய கனவுக்காக போராடி அந்த நாளைய கனவை நாங்கள் ஒரு நிஜமாக்கி ஒரு குறிக்கோளை வெள்ளைக்கு அதுல இருந்து வர சந்தோஷம் இருக்கே, அதுதான் சந்தோஷம். மகிழ்ச்சி என்பது, வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது அதிலேயே தங்கி இருக்குது. மெட்டது அப்துல் கலாம் பைலட் ஆகணும் என்று நினைச்சவர். அவர் பைலட் மாணவர், பைலட் ஆயிட்டேன் தானே, நான் அப்படி படிச்சேன் பைலட் ஆனா நான் நல்ல சந்தோஷமா இருந்திருந்தா இன்றைக்கு ஏவுகணை விஞ்ஞானத்தின் தந்தை, இந்தியாவின் ஏவுகணை விஞ்ஞானத்தின் தந்தையாக அவரை இன்று நாங்க ஞாபகம் வச்சிருப்போமோ. அந்த இடத்துக்கு வரைக்குள்ள அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். இந்த குறுகிய கால நிகழ்ச்சிக்காக தனது கனவை விட்டிருந்து, கனவெல்லாம் தேவையில்லை, நான் நினைவுகளை வச்சுக்கொண்டே சந்தோஷமா இருந்துப்பேன் என்று யோசிச்சிருந்தா அந்த மனுஷனால் அந்த இடத்துக்கு வந்திருக்கேலுமோ. அதுதான் உண்மை. ஆகவே எங்களுக்கு கனவு காணுங்கள், நாளைய கனவுக்காக போராடுங்கள், முயற்சியை இணையுங்கள், உங்களது குறிக்கோளை அடையுங்கள். அக்குறிக்கோளை அடையும் போது உங்கள் மனதில் எழும் மகிழ்ச்சியை உண்மையான மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். நன்றி.
ஆமா, சதுர்ஜா அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இப்போ மகிழ்ச்சி என்பது குறுகிய காலத்துக்குரிய மகிழ்ச்சியும் இருக்கிறது, நீண்ட கால நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் இருக்கிறது. சில வேடிக்கை வினோதங்கள், சில உணவுகள், சில சம்பவங்கள், அதுகள் குறுகிய காலம், நீண்டு நிலைத்திருப்பது அல்ல. ஆனால் அது மகிழ்ச்சி அல்ல என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. ஒரு இலக்கு, அந்த இலக்கு நோக்கிய பயணம், அதற்கான திட்டமிடல், எதிர்கால கனவுகள் அத்தனையும் உள்ளடக்கியதுதான் நீடித்த நிலையான மகிழ்ச்சி என்பது அவருடைய வாதமாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது இளைய குமரனுக்கு, இளங்குமரனுக்கு ஒரு நடுக்கம். தான் கடந்த கால நினைவுகளோடு மெமரி ஃபுல்லான மனுஷன் இருந்தார். கடந்த காலம் என்பது மெமரி ஃபுல்லாயிட்டது. அப்போ மெமரியை நினைவகத்தை மாத்திரத்துக்கும் தயார் இல்லை. இந்த மெமரி ஃபுல்லோட வந்திருக்கிறார். பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் இளங்குமரன் அவர்களை அன்போடு தன்னுடைய வாதத்தை, நேற்றைய நினைவுகளே மகிழ்ச்சியை தருவது என்று பேசுவதற்காக அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். எங்களுடைய இந்த அவைக்கும் டான் டிவி சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அருமையாக சந்திரன் சார் மற்றும் சகோதரி சந்தியா அவர்கள் அப்துல் கலாமே இந்த அவையில வச்சு தங்களோட நாளைய கனவண்டு ஓட்டி விட்டினோம். இல்ல, நெல்சன் மண்டாவையும் கூப்பிட்டவினோம். அதான் நெல்சன் மண்டேலாவும் கூப்பிட்டிருக்கிறோம். முதலாவதாக நான் ஒரு பொடியனை வரையக்க சந்திச்சேன். அவன் சொன்னான் ஏதோ யோசிச்சு கொண்டே இருந்தான் கன நேரம். அப்ப நான் கேட்டேன், என்னடாண்ட ஆசிரியர் சொன்னவா அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். அப்ப நீ அவரை மாதிரி சயின்டிஸ்டாக போறீங்கன்ற ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். அப்படி என்னடா யோசிச்ச நீ சொல்றான்டா. அவன் சொன்னான், எனக்கு வரப்போற காதலி ஐஸ்வர்யா ராயோ இல்லாட்டி நயன்தாரா மாதிரி இருப்பாளோ என்ற ஒரு கனவும், பைக் எடுத்து கொண்டு போய் ரோட்டால் எல்லாரையும் முந்தி கொண்டு போகணுமென்ற ஒரு கனவு தான் கண்டுறான். இந்த இடத்துல என்ன விளங்குதுண்டா, அந்த காலத்துல அவர் கனவு கொண்டு சயின்டிஸ்டா இருக்கலாம். அந்த நினைவை நீங்க இந்த இடத்துல கொண்டாடுறீங்கள் என்றால் அதுதான் எங்களுக்கு தேவை, வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது. அந்த பொடியன் ஒரு ஆளை முந்தி கொண்டு போய் போஸ்ட்டுக்கு ரத்தம் கொடுக்கிறது, இந்த லவ் காதலிய இவளை கனவுல நினைச்சு போட்டு அவள் இல்லை என்னோட தாடி வளர்த்து ரோட்டில் திரிகிறதும் அவனுக்கும் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி இல்லை, சுற்றுள்ள ஆளுக்கும் மகிழ்ச்சி இல்லை. இது எங்களுக்கு தேவை. அடுத்தது எமது எதிரடி சந்திரன் சார் அவர்கள் சொன்னார், டிசிசி மீட்டிங்ல டிசிசி மீட்டிங் அதுல எதிர்காலத்தை பற்றி கதைக்காதபடியால் நாம் எல்லாம் குழப்பத்தில் ஓதுண்டு. இவ்வளவு காலமும் எதிர்காலத்தை பற்றி கதைச்சாங்க, நீங்கள் ஒரு ஆள் முகநூல்ல போட்டீங்களோ. தாங்கட பழைய நினைவுகளை கதை கேட்க உங்களுக்கு சந்தோஷம் புழுவம் மட்டும் நீங்கள் முகநூல் எல்லாம் போட்டு கிழிச்சு சந்தோஷப்படுறீங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், அந்த நினைவை பற்றி அவங்க கதைக்கிறபடியால நீங்க சந்தோஷத்துல முகநூல்ல போடுறீங்க. இது ஒரு மகிழ்ச்சி சார் நடுவர்களே. மற்றும் அதனை விட அவர் கூறியிருந்தார், நாளைக்கு இருக்க போற போது என்று தெரியாது, ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு கிடைத்தால் என்று சொன்னார். யோசிக்கிறேன், கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்திலே அவர் நாட்டை விட்டோ இல்லை எங்கேயும் சென்று தலைமறைவாயிருப்பார். இதுதான் இந்த நாளைய கனவினுடைய. அவர் லீசிங் கட்டாக தெரிஞ்சு இப்போ தெரிகிறார். லீசிங் எடுக்க மகிழ்ச்சியாக தான் இருந்தது மனுஷன், இப்பதான் தெரியுது, ஒளிச்சு தெரியுது. அதான் நடுவர், இந்த நாளைய கனவால நாங்கள் நாசமா போறோமே தவிர ஒன்றுமே நடக்க போறதில்லை. அதை நான் என்னுடைய வாதத்துக்கு வாரன் நடுவர் அவர்களே. நேற்றைய கனவுன்னா சும்மாவா? அம்மா அண்ணாந்து பார்த்தா விமானம், அதிசயமா பார்த்தா பக்கத்துல ரயில் வண்டி, ஆலமரத்துல ஊஞ்சல் கட்டி பாட்டி சொன்ன கதை, பாட்டியை பற்றி தாத்தா சொன்ன குறையண்டு எக்கச்சக்கமான நினைவுகள் எங்கள் இடத்துல இருக்கு. இதுகளெல்லாம் நினைச்சாலங்களுக்கு புல்லரிக்குது. இதுகளெல்லாம் வேணுமென்றால் நாங்கள் கடந்து வந்திருக்கலாம் நடுவர்களே. ஆனால் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, மறக்காதீர்கள் என்று எதிரணி தோழர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். அதை விடுவோம் நல்ல நடுவர்களே. நான் சரி, நீங்கள் சரி, எல்லாரும் சரி, சின்ன வயசுல ஒரு மயிலிறகு எடுத்து போட்டு புத்தாத்துக்க வச்சுட்டு இது குட்டி போடுதோண்டு வியூதியை வச்சுட்டு பார்த்து கொண்டிருந்திருப்போம். அதை விடுங்க, பேப்பரை வச்சு ரொக்கெட் எறிஞ்சிருப்போம். அது அம்மா வச்சு விடுற நல்ல நேல அழிய பூசி போட்டு அச்சடிச்சு விளையாடி இருப்போம். இது வெல்லவா சந்தோஷம்? விவரம் தெரியாத விவரம் தெரிஞ்ச அப்புறம்தான் நடுவர்களே தெரியுது இந்த விவரம் தெரியாத வயசுதான் எங்களுக்கு சொர்க்கம் என்று. அதை விட நான் சொல்றேன், இப்பத்திய நிலையில இருந்து சொல்றேன் நடுவிலே. நான் 5ஆம் ஆண்டு படிக்க கொலசிப்பா பாஸ் பண்ணி 6ஆம் ஆண்டுக்கு போ, ஒரு பாலா போன கனவு. அதுக்கு பிறகு ஓஏல பாஸ் பண்ணி போட்டு 7க்கு போ, ஏல பாஸ் பண்ணி போட்டு கேம்பஸுக்கு போவோம். இப்ப நான் படுற பாடி இருக்கேன் கேம்பஸ்ல. எந்த நிலைமை வருவா இல்ல. எங்கட எதிரணி தலைவர் வேலை உலகன்ற ஒரு கனவையும் பார்த்து, திருமண உலகன்ற ஒரு கனவையும் பார்த்து இருக்கிற அவற்ற நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாத்தான் இருக்கும். என்ன செய்யறது, தண்டை அணிக்காண்டி அதில் சொல்லலாண்டு போட்டு போயிருக்கிறார். அதை விட கனவுகள் நிறைய இருக்கு.
என்னென்ன கனவுண்டா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லோயர் ஆகணும், அது பக்கத்து வீட்டுக்காரன் அதாவது 4 மாடி வீடு கட்டணும், 4 பேர் நடுங்கிற அளவுக்கு கட்டணும். அதை விட எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கு காஞ்சிபுரம் பட்டு கட்டணும், 40 பவுன்ல நகை போடணும். இது எல்லாம் வெறுமன ஒரு கற்பனை, நிலையானதல்ல. நாங்கள் கடந்து வந்த நினைவுகள் எல்லாம் ஒரு உண்மையான உயிரோட்டம் உள்ளவை. இவற்றை நாம் நினைக்க வேண்டும். நேற்றைய கனவுகள் என்பது நாம் எம்மால் உழைத்து கட்டப்பட்ட ஒரு வீடு போல நாங்கள் அதிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாளைய கனவு என்பது வெறுமன ஒரு பிளான் தான். அதில் நாங்கள் ஒன்றுமே செய்து கொள்ள இயலாது, வாழ்க்கையும் வாழ முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. நடுவர் அவர்களே, நான் ஒரு புலம்பெயர் உறவு தேசத்தவர்களுக்கு இன்றைய பொங்கல் தினம் தானே, இந்த இடத்துல ஒரு கோலண்டை போடுவோம். அவரை கேட்போம், என்ன மாதிரி உங்கள் பொங்கல் கொண்டாட்டம் போகுதுண்டு. அவன் சொல்லுவான் அந்த இடத்துல, ஐயோ நான் பொங்கல் கொண்டாட்டத்தில் இருக்கேக்க விடிய விடிய பட்டம், இரவிரவா ராக்கொடி, இப்படியே திரிஞ்சு போட்டு கோயிலுக்குள்ள எங்கேயே சாப்பிட்டு போட்டு குளத்துல நீச்சல் அடிக்கிறேன். அதை விட பொங்கல் அண்டு வந்தா நான் வெடி கொளுத்தி போட்டு அப்பட்ட பானை பொங்கலுக்கு எரிஞ்சு போட்டு இப்படியே ஓடி திரிகிற காலம் போய் இங்க எப்படா இந்த சினோ ஒட்டும், நான் நாளைக்கு உயிரோட இருப்பனோ தெரியாது என்ற ஒரு கனவோடு தான் நடுவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் இந்த நினைவுகளை, அதாவது ஒரு வசனம் ஒன்று சொல்லுவான், இப்பதாண்டா அதை நினைக்க சந்தோஷமா இருக்கன்று. அந்த ஒரு வசனம் நடுவர் போதும் அவர்கள் அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றான் நேற்றைய நினைவுகளால் தான் நடுவர்களே. மற்றும் அது மட்டுமல்லாது இவர்கள் கூறுவது இந்த நாளைய கனவுகள் என்பது, நாங்கள் எங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவை பசிச்சா ருசியா சாப்பிடணும், அதை விட்டுட்டு நிம்மதியா படுத்தா தூங்கணும் என்ற ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்குள்ள இருக்கே தவிர, இவர்கள் கனவு என்று புலம்புறார்களே, இந்த கனவால் தான் நித்து அப்படியே தூங்க முடியுமே தவிர ஒருபோதும் அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது நடுவர்களே. அது மட்டுமல்லாது நாங்கள் இந்த பாடசாலையில் ரீயூனியன் ஒன்றை போட்டு நடத்துறோம். அது ஏன் நடுவர்களே? இந்த ரீயூனியன் நம்மளோட பாடசாலை காலத்தில் நாங்கள் எவ்வளவோ வாத்திமார்கிட்ட அடி வாங்கி சிரிச்சு ஐயோ பட்ட பாடுகள் எல்லாத்தையும் நினைவு கூட்டி சந்தோஷப்படுறதுக்கான ஒரு நல்ல நாளாத்தான் நாங்கள் இந்த ரீயூனியனை அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது, கொடுக்காத கடிதங்களை கொடுக்கிறது. நடுவர்களை அப்படி யோசிக்க முடியாது. நாங்கள் இந்த நம்மளோட பாடசாலையில எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிச்சிருப்போம், அதை மீட்டு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கான ஒரு நாளாகத்தான் நாங்கள் இந்த ரீயூனியனை போட்டிருக்கின்றோம். அவ்வாறு நேற்றைய நினைவுகள் என்பது நாங்கள் உழைத்து சம்பாதித்த ஒரு ஊதியம் போல இருக்கின்றது. நாளைய கனவுகள் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புதியல் போல இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நேற்றைய இந்த உழைச்சி சம்பாதித்த ஊதியத்தை தான் நாங்கள் நம்பி உயிரோட்டமாக நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அதைவிட தளபதியினுடைய ஒரு பாடலில் கூட இருக்கின்றது, நாளை 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 என்று இன்றை இழக்காதே என்று தளபதி அவர்கள் எம்மை விட்டு சென்றாலும் நடிகை உலகத்தை நாங்கள் அவருடைய சொற்பதத்திலே இந்த நாளை நாளை என்று எமது எதிர்காலத்தை வீணடிக்காது நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆகவே அறுதியும் இறுதியுமாக கூறுவது என்னவென்றால், இந்த வாழ்க்கையை நாங்கள் எமக்கு பிரயோசனமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் நேற்றைய நினைவுகளினால் மட்டுமே நாளைய கனவுகளால் நாங்கள் வாழ முடியாது என்பதை அறுதியும் இறுதியுமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மெமரி ஃபுல்லாக இருந்தாலும் இளங்குமரனுடைய மெமரி நன்றாக வேலை செய்து அந்த நினைவுகளை மீட்டு அழகுற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார். புலம்பெயர்ந்த தேசத்தை பற்றி குறிப்பாக சுட்டி காட்டியிருந்தார். அது பேசப்பட வேண்டிய விடயம். இந்த புலத்திலிருந்து இன்றைய நிலையில் வேறு தேசங்களில் வசிக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்தவர்கள் கடந்த கால நினைவுகளையும் இந்த வாழ்வியலையும் எண்ணி அவர்களுடைய ஏக்கம், அந்த ஏக்கத்தினூடாக அதை மீட்டு உருவாக்கம் செய்கின்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு அந்த வாழ்வியலை தக்க வைத்துக் கொள்ளுகிறது. எப்பாவது என்னுடைய நாட்டுக்கு நான் சென்றிட வேண்டும், என் தேசத்துக்கு சென்றிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்ற அந்த நினைவுகள் தான் அவர்களை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது, மகிழ்ச்சியாக்குகிறது என்ற செய்தியையும் பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய இன்னொரு மாணவன் இளங்குமரனோடு சகபாடி, ஆனால் இந்த கருத்தியலில் உடன்பாடு இல்லை, மெமரி ஃபுல் இல்லை, அவர் அடிக்கடி மெமரி மாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே சதாசிவம் கபிசன் அவர்கள் நாளைய கனவுகளே மனித வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று பேசுவதற்காக அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் கபிசன், உங்கள் வாதங்களை பின்னிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல பத்தினியை பணிந்து ஆதிமொழி அன்னை மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி ஐவகை நிலத்தின் செய்மொழி ஐம்பெரும் காப்பியம் ஈந்த மொழி யாதும் ஊராகி செழித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் என் தாய்மொழி தமிழை வணங்கி இந்த பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு
உலகெங்கும் உள்ள அத்தனை மக்கள் சொந்தங்களுக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இன்று ஒரு சிந்திக்கத் தகுந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எமக்கு தரப்பட்டிருக்கிறது. வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளா அல்லது நாளைய கனவுகளா என்கின்ற ரீதியிலே, நாளைய கனவுகளே என்கின்ற பாணியிலே எம்முடைய அணி தன்னுடைய வாதத்தையும் மன்றத்திலே முன்வைத்திருக்கிறது. நிறைய பேர் கதைச்சிருந்தாங்க நடுவர் அவர்களே. எதிரணியில இருந்து நல்ல சிறப்பா கதைச்சிருந்தாங்க, பாராட்ட தகுந்த வகையில கதைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக பாராட்டணும். அவங்களோட விஷயத்துக்கு நான் அப்புறம் பாருன். அதுல எங்களுடைய எதிரணி தலைவர் சொல்லி இருந்தாரு, கடந்த கால நினைவுகளால ஹோமோன் எல்லாம் சுரக்குதான். அது உண்மையா ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுக்கு நான் பாருன். உண்மையிலே நடுவர் அவர்களே, அதிகமா துறந்தாலும் பிரச்சனை தான். ஆமா, அப்படியான கருத்துக்கள் இந்த மன்றத்துல நிலவி இருந்துச்சு. நடுவர் அவர்களே, இங்க எல்லாரும் ஒரு 20 வயசு 30 வயசு சார்ந்த ஒரு வயசை அடிப்படையாக வச்சுதான் இன்றைய வாதம் நகர்ந்து கொண்டிருந்தது. நடுவர் அவர்களே, உண்மையிலே அந்த எதிர்கால கனவினை வைத்து பார்க்கின்ற பொழுது பிறந்த குழந்தை கூட நடுவர் அவர்களே எதிர்கால கனவிலே மகிழ்ச்சியை காண்பதாக அமைந்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருக்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த தாய் சோறு ஊட்டுவாள். குழந்தை லேசுக்குள்ள சாப்பிடாது நடுவர் அவர்களே, அடம் பிடிக்கும். அப்படி அடம் பிடிக்கிற நேரம் சொல்லுவா, நான் உன்னை நாளைக்கு மிருகக்காட்சி சாலைக்கு கூட்டிட்டு போறேன், இந்த ஒரு வாயை சாப்பிட்டு நான் உனக்கு டெலிஃபோன். இப்போ அதுதான் ட்ரெண்டிங் நடுவர் அவர்களே. இப்போ முந்தியெல்லாம் தாய் தாளாட்டி தொட்டில் ஆட்டுவது, இப்போ ஃபோன் தான் பாட்டு பாடும். அப்போ நான் உனக்கு ஃபோன் தாரேன், தயவு செஞ்சு இந்த ஒரு வாயை சாப்பிட்ற. அப்படி எதிர்காலத்திலே நடக்கவிருக்கின்ற இன்பங்களை அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையை சாப்பிட வைக்கிறாள் தாய். எதிரணியினர் கூறுகின்றதை போல, நான் உன்னை போன மாசம் உனக்கு நான் அந்த பொருள் வாங்கி தந்தேன் இல்லையா, நான் உனக்கு போன மாசம் அந்த விளையாட்டு சாமான் வாங்கி தந்தேன் இல்லையா, நீ சாப்பிட்டு தங்கம்னு சொன்னா வாயில வச்ச சாப்பாட்டை குழந்தை துப்பிட்டு போயிடும். அப்படி குழந்தையே எதிர்கால கனவிலே பக்குவப்பட்டு நிற்கின்ற பொழுது எம்முடைய எதிர்த்தரப்பினர் கடந்த கால சிந்தனைகளோடு சல்லாபித்துக் கொண்டிருப்பது ஆச்சரியப்படத்தக்க விடயம் தான் நடுவர் அவர்களே. எனக்கு முதல்ல இளங்குமரன் மிகச்சிறப்பாக கதைச்சிட்டு போயிருந்தார். உண்மையிலே அவர் கற்பனை சிகரம். இப்ப நான் அவர் இந்த சபையில ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறேன். இப்ப அவர் ஒரு பொம்பளை பிள்ளைய லவ் பண்றாருன்னு வைப்போம், காதலிக்கிறார். இல்ல உண்மைதான், அது உண்மைதான். நான் இங்க ஒரு கதையா சொல்றேன், காதலிக்கிறாருன்னு வைப்பான். அப்ப அவருடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னா, மானே தேனே என்னுடைய கண்ணே வளம்புரி முத்தே, சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகிய புகழ்ந்த மாதிரியான போக்க இங்க காட்டலாம். நடுவர் அவர்களே, சொன்னா விட்டுட்டு போயிடுவான். ஆமா, நான் போன முறை இவரை சந்திக்கிற நேரம் நடுவர் அவர்களே, இவர் எனக்கு ஒரு கொப்பி ஒன்று தந்தாரு. அப்ப நான் அந்த கொப்பியை வீட்டுக்கு கொண்டு போய் மேசையில வச்சிருந்தேன். இன்னைக்கு இரவைக்கு அந்த கொப்பியில என்ன இருக்குன்னு பாப்போம்னு திருப்புனா, என் அன்பே என் ஆருயிரே உன்னை போல் எனக்கு யாரும் இல்லையடி, அப்படியான ஒரு வசனங்கள். அந்த போக்குல தான் இப்ப இளங்குமரன் இருக்கிறார். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எதிர்கால கல்யாணம் என்கின்ற கனவு, எதிர்கால மனைவி என்கின்ற கனவு இன்று இளங்குமரனை புத்துணர்ச்சி பெற வைத்துக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலே மனைவி வருவாள், எனக்கு நல்ல துணைவியாக இருப்பாள், என்னுடைய தாய் தந்தையருக்கு நல்ல மருமகளாக இருப்பாள், என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல தாயாக விளங்குவாள் என்கின்ற குடும்ப கனவு, கல்யாண கனவு இன்று இளங்குமரனை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால் நடுவர் அவர்களே, அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது கடந்த கால நினைவா எதிர்கால கனவா? இதே ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு நான் இளங்குமரனை சந்திக்கிறேன். இப்ப நல்லூர்லயோ எல்லா ஒரு இடத்துலயோ சந்திச்சு கேட்கணும், இளங்குமரன் இப்படியெல்லாம் காதலிச்சிங்களே, இப்படியெல்லாம் கவிதை சொன்னீங்களே, கீரிமலை அப்படியெல்லாம் நீர் விளையாட்டுகள்ல ஈடுபட்டு கொண்டு தெரிஞ்சிங்களே, இவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களே, இப்ப உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு, மனைவி உங்களுக்கு பொருத்தமானவராக இருக்கிறாரான்னு கேட்டா, ஆமா இவளெல்லாம் ஒரு மனைவியா, இவளையா போய் நான் கல்யாணம் கட்டுனேன், எனக்கு எப்ப அட்டமத்து சனி பிடிச்சிச்சண்டா, இவள் நான் எப்ப கண்டனோ அப்ப எனக்கு பிடிச்சிச்சு அட்டமத்து சனி என்று அவர் கடந்து வந்த பாதை, அவர் கல்யாணத்தை கடந்து விட்டார், அவர் தன்னுடைய குழந்தை என்கின்ற அந்த அற்புத சொத்தை கடந்து விட்டார் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு கடந்து வந்த அந்த நினைவுகள் கசப்பாக இருக்கின்றன. அதே இளங்குமரனுக்கு இன்று அந்த நினைவுகள் புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையிலே, சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்று சொன்னால், அதனைத்தான் நடுவர் அவர்களே நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழலிலே சந்தோஷத்தை தருவது எதிர்கால கனவுகள் என்று. நம் கூட யோசிக்க தேவையில்லை நடுவர் அவர்களே. நான் அவருடைய கல்யாணத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்போ எங்களுக்கு யூனிவர்சிட்டி இப்போ லீவு விட்டுருக்கு. இப்போ அடுத்த கிழமை தொடங்குது, 5ஆம் தேதி நாங்கள் போகணும். அப்போ அதுக்கு முதல் நாள் 3ஆம் தேதி பஸ்ஸில் போகிறதுக்கு நான் அவர்கிட்ட போன முறை சந்திக்கிறேன். கேட்டேன், இளங்குமரன் நான் 3ஆம் தேதி போகிறேன், கண்டிக்கு போகிறேன், நீங்களும் 3ஆம் தேதி வர மாதிரி சொல்லி இருந்தீங்க, வாரீங்களா நாங்கள் சேர்ந்து போவோம்னு சொல்ல, அவர் எத்தனை மணிக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 7:30 மணி, அப்படி 7:30 மணி பஸ் சிடி பஸ்ஸில் போவோம்னு சொல்ல, அவர் சொன்னார், இல்லை கவிசன் எனக்கு அப்போ வரையலாது, நான் 10:30க்கு வரேன்.
அப்ப நான் கேட்டேன், ஏன் இளங்குமரன் 7:30 வரலாம் தானே? இல்ல, என்னோட படிக்கிற கொஞ்சம் பிள்ளைகள் வருது, என்னுடைய நண்பர்கள் வருது, அவங்கள கூட்டிட்டு போகணும் இல்லையா, அவங்கள விட்டுட்டு போறது அவ்வளவு சரியில்லை, அதனால நீங்க அவர் படிக்கிற பாடமே சமூக சேவை தான், சமூக சேவை. அப்ப நான் அவங்கள கூட்டிட்டு வரேன், நீங்க முதல்ல போங்க. அப்ப யார் இவரோட வருகின்ற அந்த கூட்டாளிமாரன் நினைச்சா அத்தனை பேரும் பொம்பளை பிள்ளைகள், ஒருத்தன் கூட அங்க படியன் இல்லை. அப்ப அவருக்கு இந்த அடுத்த கிழமை நடக்க போற அந்த விஷயமே அவர் அப்படி சொல்ற நேரம் அவர் முகத்தை பார்க்கணும், அப்படியே மன்மத கலை தெரியுது. அப்ப அடுத்த கிழமை நடக்க போற அந்த விஷயமே இன்னைக்கு இளங்குமரனை இப்படி புத்துணர்ச்சி பெற செய்து கொண்டிருக்கிறது, இன்பத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அதனைத்தான் நடுவர் அவர்களே நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தினுடைய அந்த சிந்தனைகள், எதிர்காலத்தினுடைய அந்த கற்பனைகள் இன்றைய சூழலிலே மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, ஆகவே நடுவர் அவர்களே, நான் இப்படி கூறி முடிக்கிறேன். வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தருவது, அதாவது இறந்த நிலை என்று நாம் சொல்வோம் அல்லவா, கடந்து வந்த அந்த பாதை, நேற்றைய நினைவுகள் என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு இறந்த நிலை. அந்த இறந்த நிலையா அல்லது உயிரோட்டம் உள்ள எதிர்கால நிலையா வாழ்க்கைக்கு சந்தோஷம் என்று கேட்டால், இன்றைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவது இறந்த நிலையை காட்டிலும் உயிரோட்டம் உள்ள எதிர்கால சிந்தனைகளே, கற்பனை சிந்தனைகளே என்று ஆணித்தரமாக கூறிவிடை பெறுகிறேன். நன்றி. நிறைவு பேச்சாளர் கபிசன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்துகின்ற நிலையில், இன்றைக்கு பொங்கல் நாளிலே இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்போ மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தமானது. எங்களுடைய மகிழ்ச்சியை கடந்த காலமா அல்லது எதிர்காலமா, நேற்றா நாளையா என்று பார்க்கிற போது சில சூழ்நிலைகள் அந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். என்னுடைய உணர்வுகள் அதனை தீர்மானிக்கிறதுக்கு அப்பாலே அந்த சூழ்நிலைகளும் களநிலைகளும் அந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. இந்த நிலையில் எங்களுக்கு ஒரு பொருள் சார்ந்து அல்லது உறவு சார்ந்து அல்லது எங்களுடைய எதிர்பார்ப்பு சார்ந்து பல விடங்களில் மகிழ்ச்சி வருகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்கானது. வாழ்தல் என்பது மகிழ்வோடு வாழ்தல் என்பதுதான் முக்கியமானது. கப்சிப்பான வாழ்க்கையை நாங்கள் யாரும் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு கடைக்கு போனா சீன பழமொழி சொல்லுகிறது, உனக்கு சிரிக்க தெரியாவிட்டால் நீ கடை திறக்க தகுதியற்றவன். அப்போ ஒரு மனிதனை ஒரு மனிதன் பார்த்து புன்னகிக்கின்ற அந்த நிலைதான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாளையை நான் தீர்மானிக்கிற போது ஒரு பொருள் வேண்டுவேன் என்றால் என்னுடைய நேற்றைய வருமானம் தான் அதனை தீர்மானிக்கும். நேற்றைய வங்கி நிலுவைதான் அந்த பொருளை தீர்மானிக்கும். ஆக கடந்த கால நேற்றைய நிலுவைகள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக இருக்கிறது. அது மகிழ்ச்சியாக பொருளை வேண்டுவோமா அல்ல வேண்ட முடியாதா என்ற ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ நேற்றைய நிலையும் எங்களுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. நாளை என்பது எங்களுடைய சாத்தியமான களமாக இருக்கிற போது, நாளை சந்திப்போம் என்று சொல்லுகிற போது அந்த உணர்வு இருக்கே பாருங்கள். நீண்ட நாளைக்கு பிறகு நண்பர்களை சந்திக்கிற போது கதைச்சு மகிழ்ச்சியாக இருந்து போட்டு நாளை சந்திப்போம், அடுத்த கிழமை சந்திப்போம் என்று சந்திப்புகள் அந்த தருணத்தில் நிறைவடைகின்ற போது அடுத்த சந்திப்புக்காக காத்திருக்கின்ற உணர்வு. எங்களுடைய சங்க இலக்கியங்களில் பிரிந்த தலைவனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உணர்வு இருக்கிறதே, கார்காலம் வருகிற போது அவனுடைய தவிப்பு, அந்த உணர்வு மகிழ்ச்சியை தருகிறது. ஆக இரண்டு பகுதிகளிலும் நேற்று நடந்த சம்பவங்களும் நினைவுகளும் மகிழ்ச்சிக்குரியதாகத்தான் இருக்கிறது. நாளை நடக்க போகின்ற நிகழ்வுகளும் மகிழ்ச்சிக்குரியதாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்ப்பு, அந்த மகிழ்ச்சியை யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால் என்னுடைய உணர்வு, நான் எந்த நினைவுகளை என்னுடைய இதுக்கு எடுத்துக்கொள்கின்றேனோ அது தீர்மானிக்கிறது. எங்களுடைய புறச்சூழல் தீர்மானிக்கிறது, அந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. இந்த இடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது உண்மை, அதுதான் யதார்த்தம். ஆக இன்றைய நிலையில் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாற்றுவதற்கு நேற்றைய நினைவுகளா அல்லது நாளைய கனவுகளா என்று பார்க்கிற போது, நேற்றைய நினைவுகள், கடந்த காலங்கள் எங்களுக்கு மறதி ஒன்று இல்லாட்டால் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது. மறதி என்பது மிகவும் மகத்தான ஒரு மறந்து. எங்களுடைய நேற்றைய சம்பவங்கள், கடந்த கால சம்பவங்கள், மறக்க வேண்டிய விடயங்களை எல்லாம் மறந்து விடுங்கள். என்னுடைய மனைவி அடிக்கடி கேட்பா,
நான் இவ்வளவு நல்ல செய்ததையும் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சதில்லை. நான் ஏதாவது தவறுகள், ஏதாவது சம்பவங்கள் செய்தா அதை மட்டும் சுட்டி சுட்டி காட்டி 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 நீங்கள் செய்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்பார். அது எல்லோருக்கும் பொருந்தும். எங்களுக்கு கடந்த காலத்திலே சுட்டுவதற்கு எதை ஞாபகப்படுத்துகிறோம் என்பதை ஞாபகப்படுத்தாமல் நாங்கள் கசப்பானவற்றை ஞாபகப்படுத்துகிறோம். ஆக மறதி நல்ல மருந்து. மறக்க வேண்டிய விடயங்களை எல்லாம் கடந்த கால நினைவுகளில் அழித்து விடுங்கள், டிலீட் பண்ணி விடுங்க. நிறைய ஸ்டோரேஜ் ஆச்சு, அது உங்களுடைய நினைவகத்துக்கு அது ஆபத்து. ஆக நல்ல நினைவுகளை மீட்கின்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலம் என்பது ஒரு கற்பனை மிகுந்ததாக, கனவு என்பது கற்பனை, அதிகமாக கற்பனை காணலாம். ஆனால் அது யதார்த்தத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக, அது நிறைவு செய்யக்கூடியதான ஒரு கனவாக அது அமைந்து கொள்ள வேண்டும். நீண்ட கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவுக்கான முயற்சி இருக்க வேண்டும். அந்த முயற்சியை நோக்கி நாங்கள் பயணிக்கிற போது சிறப்பாக்கும். மகிழ்ச்சி தான் சார்ந்தது அல்ல, அந்த மகிழ்ச்சி தன்னை சார்ந்தவர்களுக்கும் அது பரவல் அடைய வேண்டும். என்னுடைய மகிழ்ச்சி என்று நான் பார்க்காமல் என்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சி, என்னுடைய சமூகத்தின் மகிழ்ச்சி, என்னுடைய இனத்தின் தேசத்தின் மகிழ்ச்சி என்று அது பரிமாணம் அடைகின்ற போதுதான் அது உண்மையான மகிழ்ச்சியாக அமையும். ஆக நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா மகிழ்ச்சியை தருவது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது என்ன தீர்ப்பு சொல்லலாம்? அடுத்த பொங்கலுக்கு தீர்ப்பை ஒத்தி வைக்கலாமா? ஆனா நீங்க விட மாட்டீர்கள். இந்த அடிப்படையில் நாளைய கனவுகளே மகிழ்ச்சியை தருகிறது என்ற அடிப்படையில் அந்த மகிழ்ச்சிக்கான களம் இன்றுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளையும் அல்ல, நேற்றும் அல்ல, இன்றுதான் அந்த மகிழ்ச்சிக்குரிய களமாக அமையும் என்று தீர்ப்பு கூறி நிறைவு செய்கின்றோம். பட்டிமன்றத்தை பார்த்திருந்த அத்தனை பேருக்கும் தை பிறந்து வழி பிறந்து நல்ல செழிப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.